நிறைய பேருக்கு ப்ரொக்ராஸ்டினேஷனா என்னன்னே தெரியாது. நீங்க அதை ப்ரொக்ராஸ்டினேஷனை எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? ப்ரொக்ராஸ்டினேஷன் அப்படின்றது வந்து நாளைக்கு தள்ளி போடுறது. ஹைலி சக்சஸ்ஃபுல் பீப்புள் பார்த்தீங்கன்னா தனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, தோணுதோ தோணலையோ அவங்க பண்ணிடுறாங்க. அன்சக்சஸ்ஃபுல் பீப்புள் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறந்து போகிற விஷயங்கள் இல்லை அவங்க வாழ்க்கையிலேயே செஞ்சு முடிக்காத விஷயங்கள் அப்படியே போயிட்டு ஸோ தே ஆர் அன்சக்சஸ்ஃபுல் அப்படின்றது. ஹலோ ஃபோக்ஸ், நான் உங்களோட அஜய். இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே யூஸ்வலா டே டு டே லைஃப்ல நமக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ப்ராப்ளம் ப்ரொக்ராஸ்டினேஷன். நிறைய பேருக்கு இந்த வேர்டு கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. பர்சனல் டெவலப்மெண்ட் புக்ஸு இதெல்லாம் நீங்க பார்க்கக்கூடிய பர்சன்னா அது நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ சில டைம் அது என்னன்னு தெரிஞ்சு அதுக்குள்ள நெசசரி மெஷர்ஸ் எடுத்து அதை சார்ட் அவுட் பண்றதே ரொம்ப பெரிய விஷயம். ஸோ கண்ணுக்கு தெரியாம அது நமக்கே என்ன அப்படின்னு தெரியல அப்படின்னா அதை எப்படி டேக்கிள் பண்றது, அதனால வர பாதிப்புகள் என்ன, இதெல்லாம் பத்தி பேசுறதுக்கு தான் இன்னைக்கு நம்ம விஜய் சார் வந்திருக்கிறாரு. விஜய் சார் வந்துட்டு சைக்காலஜிஸ்ட் அண்ட் என்னோட மென்டார். நிறைய டைம் நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்டே சொல்லுவேன், விஜய் சார் பத்தி பேசும்போது அர்ஜுனருக்கு எப்படி கிருஷ்ணர் உபதேசங்கள் கொடுப்பாரோ அதே மாதிரி விஜய் சார் வந்துட்டு எனக்கு நிறைய டைம் என்ன பண்ண ஏது பண்ணன்னு தெரியாம கன்ஃபியூஸ்டா இருக்கிறப்போ ஹி ஆல்வேஸ் ஷோஸ் மீ த ரைட் வே. அண்ட் அதை ஃபாலோ பண்ற போது கண்டிப்பா அதுல கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறேன். அது சில டைம் மிஸ் ஆகும் போதும் கூட அது இந்த பக்கம் மாதிரி போகும் அஜய்னு சொல்றப்போ கூட அது அதே மாதிரி நடக்கும். திருப்பியும் விஜய் சார் கிட்ட கேட்கறப்போ ஹி ஆல்வேஸ் கிவ்ஸ் மீ த சொல்யூஷன். ஸோ விஜய் சார் கிட்டே கேட்போம் இன்னைக்கு ப்ரொக்ராஸ்டினேஷன் என்ன அண்ட் அதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம், அது டே டு டே லைஃப்ல நம்மளோட லைஃப் எப்படி ஸ்லோவா கரையான் வந்துட்டு ஒரு மரத்தை அரிக்கிற மாதிரி நம்மளோட வாழ்க்கை எந்த அளவுக்கு அரிச்சிட்டு இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஹலோ விஜய் சார். ஸோ விஜய் சார், இந்த ப்ரொக்ராஸ்டினேஷன்ங்கிற ஒரு கான்செப்ட் பத்தி பேசும்போதே அது நிறைய பேருக்கு ப்ரொக்ராஸ்டினேஷனா என்னன்னே தெரியாது. நீங்க அதை ப்ரொக்ராஸ்டினேஷனை எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? ப்ரொக்ராஸ்டினேஷன் அப்படின்ற வார்த்தை வந்து ஒரு லத்தீன் வார்த்தையிலிருந்து வர்றது. ப்ரொக்ராஸ்டினேஷன் அப்படின்றது வந்து நாளைக்கு தள்ளி போடுறது. ஸோ ப்ரோன்றது வந்து ஃபார்வர்ட், ப்ராஸ்டினேஷன்றது தள்ளி போடுறது, டுமாரோ. ஸோ நாளைக்கு தள்ளி போடுங்க அப்படின்ற வார்த்தையிலேருந்து வர்றது தான் ப்ரொக்ராஸ்டினேஷன்ற வார்த்தை. இப்போ நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நம்ம செய்வோம், முக்கியமான விஷயங்கள் எல்லாம் வந்து உடனே செஞ்சிருவோம். ஆனால் முக்கியம் இல்லாத விஷயங்களை கொஞ்சம் தள்ளி போடலாம் அப்படியே விட்டுடுவோம் இல்லையா? அந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து உங்களோட வாழ்க்கையை வந்து அதிகமாக பாதிக்குது, உங்களோட முன்னேற்றத்தை அதிகமாக பாதிக்குது அப்படின்றது வந்து நம்ம கண்கூட பார்க்கணும். சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர் பார்க்கும்போது சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் வந்து எப்படி சக்ஸஸ்ஃபுல் ஆகுறாங்க அப்படின்னா ஒரு விஷயத்த எடுத்து செஞ்சிடறாங்க. அதை பற்றி ரொம்ப சிந்திக்காம அதை பற்றி செய்யலாமா வேண்டாமா, அதுக்கு பின்னாடி வர கான்சிக்வன்சஸ் இதெல்லாம் மெஷர் பண்ணாலும் அதை எடுத்து செஞ்சிடணும் அப்படின்றதுல ரொம்ப குறியா இருக்காங்க. அன்சக்சஸ்ஃபுல் பீப்புள் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறந்து போகிற விஷயங்கள் இல்லை அவங்க வாழ்க்கையிலேயே செஞ்சு முடிக்காத விஷயங்கள் அப்படியே போயிட்டு ஸோ தே ஆர் அன்சக்சஸ்ஃபுல் அப்படின்றது வந்து நம்ம பாயிண்டாக இருக்கு. ஸோ ப்ரொக்ராஸ்டினேஷன் வந்து டு ஸ்டார்ட் வித் இட் இஸ் நாட் அ டிஸார்டர். சைக்காலஜிக்கலாக பார்த்தீங்கன்னா ப்ரொக்ராஸ்டினேஷன் இஸ் நாட் அ டிஸார்டர். டிப்ரெஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா மன அழுத்தம் வந்து ஒரு டிஸார்டர். ஆனால் ப்ரொக்ராஸ்டினேஷன் டிஸார்டராக கிளாசிஃபை பண்ணலை. ஏன் கிளாசிஃபை பண்ணலைன்னா அது வந்து இட் இஸ் நாட் அன் அப்நார்மல் திங். அப்நார்மல்னா இப்போ வந்து ஒரு மனுஷன் வந்து அவனோட பிஹேவியர் வந்து அப்நார்மலாக இருக்கு, ஒரு சைக்கோபாத் மாதிரி பிஹேவ் பண்ணுறான்னா அது வந்து இட் இஸ் கிளாசிஃபைட் அஸ் சைக்காட்டிசம். Psychotism is an abnormal matter, so it can be classified as a disorder. Procrastination அப்படி கிடையாது. It's a very common aspect of human beings. ஏன்னா வந்து எல்லாருமே வாழ்க்கையில ப்ரொக்ராஸ்டினேஷன் பண்ணுவாங்க. சக்சஸ்ஃபுல் பீப்புள் கூட ப்ரொக்ராஸ்டினேஷன் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு கட்டத்தில் அவங்க ப்ரொக்ராஸ்டினேஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக ப்ரொக்ராஸ்டினேஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இது ஒரு டிஸார்டரா நம்ம எடுத்துக்காத காரணத்தினால இதை வந்து நம்ம இக்னோர் பண்ணலாமா, இதை வந்து நம்ம கண்டுக்காம விட்டுடலாமா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஏன்னா ப்ரொக்ராஸ்டினேஷன் வந்து வாழ்க்கையில நீங்க முன்னேற்றம் அடையணும், ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மை உங்களுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பா வந்து ப்ரொக்ராஸ்டினேஷன் உங்களுக்கு இருக்குதா அப்படின்றத செக் பண்ணணும். பிளஸ் ப்ரொக்ராஸ்டினேஷன் உங்களுக்கு இருக்குதான்னு செக் பண்ணி கண்டுபிடிச்சு அது இருக்கு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா அதை எலிமினேட் பண்ணணும். பண்ணலைன்னா
procrastination will slowly degrade your lifestyle. ஸோ நம்ம இப்போ நீங்க ப்ரொக்ராஸ்டினேஷன் என்னங்கிறத தெளிவா நீங்க சொல்றீங்கல்ல. இப்போ ஒரு விஷயம் பண்ணணும் ஆனா நாளைக்கு பாத்துக்கலாம்ப்பா அப்படின்னு நம்ம தள்ளி போடுறோம்னா நம்ம ப்ரொக்ராஸ்டினேஷன் டிஃபைன் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். நீங்க இன்னொரு பாயிண்ட் ஏர்லியராகவே மென்ஷன் பண்ணீங்க. இப்போ ஹைலி சக்சஸ்ஃபுல் பீப்புள் பாத்தீங்கன்னா தனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, தோணுதோ தோணலையோ அவங்க பண்ணிடுறாங்க. அப்போ அன்சக்சஸ்ஃபுல் பீப்புள் பாக்குற போது இன்னைக்கு மைண்ட் செட் சூப்பரா இருக்கு, மோட்டிவேட்டட் இருக்கிற நம்ம பண்றோம். இல்ல இது நான் ரொம்ப இன்னைக்கு டல்லா இருக்கப்பா, அப்செட்டா இருக்கிறேன், இன்னைக்கு என்னால அதை பண்ண முடியல, பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அன்சக்சஸ்ஃபுல் பீப்புள் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இதே சென்ஸ் தானே நம்ம அந்த சக்சஸ்ஃபுல் பீப்புளுக்கு இருக்கும். பட் அவங்க அந்த டிசிப்ளின் ஒரு ஆக்டிவிட்டி வச்சு பேக் பண்ணாலுமே அது எப்படி அவங்களால ஈஸியா நடைமுறைப்படுத்த முடியுது, ஏன் இவங்களால பண்ண முடியல? ப்ரொகாஸ்டினேஷனுக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு, அதாவது ப்ரொகாஸ்டினேஷன்ன்றது வந்து நீங்க ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைக்கிறீங்க, ஆனா அந்த விஷயத்த என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணணும், எப்ப ஸ்டார்ட் பண்ணணும், இல்ல அதை ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதுல வந்து ஸ்ட்ரக்சர்ல நீங்க என்னென்ன பண்ணணும் அப்படின்றத வந்து நீங்க யோசிக்கலாம். இது செய்யலாம் அப்படின்ற ஒரு கருத்தை மட்டும் உங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதை பத்தி பெருசா சிந்திக்காம உட்காந்துட்டு இருக்கீங்க, அதனால ப்ரொகாஸ்டினேட் பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கு ஆப்போசிட்டான பீப்புள் பாத்தீங்கன்னா, அந்த ப்ரொகாஸ்டினேட் பண்ணாத சக்சஸ்ஃபுல் பீப்புள் எப்படி பண்ணுவாங்கன்னா, இதை ஒரு செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் they will first include that in their schedule. அதாவது இது என்னைக்கு பண்ணணும் அப்படின்றத நீ ஃபர்ஸ்ட் போட்டு கேலண்டர்ல என்ட்ரி போட்டு வச்சிடணும். ஸ்கெடியூலிங், ஆர்கனைசிங் அண்ட் திங்கிங் அபவுட் திஸ் மேட்டர் ஸ்ட்ரக்சரலி, இதுதான் வந்து ப்ரொகாஸ்டினேஷனோட ஆப்போசிட். ஸோ நீங்க ப்ரொகாஸ்டினேட் பண்றீங்கன்னா இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, பிஹேவ் தி ஆப்போசிட் ஆஃப் ப்ரொகாஸ்டினேஷன். அதை எப்படி பண்ணணும், ஸ்கெடியூலிங் பண்ணணும். இந்த தேதியில பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த தேதியில வந்து நான் அது இம்பார்ட்டண்டா பண்ணணும், அது ஒரு இம்பார்ட்டன்ட் டே, இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் அப்படின்னு உங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை பத்தி நீங்க யோசிக்க ஆரம்பிச்சிருங்க. நெக்ஸ்ட் அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறீங்க. அதை ஆர்கனைஸ்டா வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றத பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிங்க. அப்போ நீங்க ஆர்கனைஸ் பண்ணணும்னு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அதுல வந்து ஸ்ட்ரக்சரா பிரிச்சிருவீங்க. ஸோ இப்போ நீங்க கிளம்பி ஒரு கோயிலுக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கோயிலுக்கு போகணும்னு ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருக்கீங்க, ஆனா அந்த கோயிலுக்கு உங்களால போக முடியல, ஏன்னா அது வந்து டிராவல் பண்ணணும், 2-3 பேரை கூட கூட்டிட்டு போகணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. நீங்க வந்து இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்க யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உடனே ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஃபார்ம் பண்றீங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்றீங்க, இங்க போகலாம் அப்படின்னு முடிவு பண்றீங்க, இதுக்கு இந்த டேட்ல போகலாம் அப்படின்னு முடிவு பண்றீங்க. அந்த டேட்ல யாரெல்லாம் வராங்கன்னு பாக்குறீங்க, வராதவங்க எல்லாம் பரவாயில்ல விட்டுட்டு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு இதெல்லாம் இந்த பிளானிங் இதெல்லாமே வந்து கம்ஸ் அவுட் ஆஃப் திஸ் structured thinking about this action, particular action. ஸோ இந்த ஆப்போசிட்டை பண்ணீங்கன்னா திஸ் வில் ப்ரொகாஸ்டினேஷன் விஷயம் வந்து உங்க லைஃப்ல இருந்து காணாமலே போயிடும். இட்ஸ் ஆல் அபவுட் ஸ்கெடியூலிங் யுவர் டே அண்ட் யுவர் இயர் பர் மந்த். எப்படி இருந்தாலும் உங்களோட கேலண்டரை வந்து ஸ்கெடியூல் பண்றதுல தான் இஸ் தி சக்சஸ் பிஹைண்ட் எலிமினேட்டிங் ப்ரொகாஸ்டினேஷன் அண்ட் பீயிங் ஃப்ரூட்ஃபுல். ஸோ புரியுது. நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம எல்லாத்தையுமே நம்ம யூஸ்வலா ஒரு அன்சக்சஸ்ஃபுல் பீப்புள்ங்கிறதோட பாமர மக்கள் ஒரு டிபிக்கலான ஒரு க்ரௌட் நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா எல்லாத்தையுமே மைண்ட்ல நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டே இருப்போம்ல. ஸோ ஓகே இது பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. பட் நீங்க சொல்றது அந்த சக்சஸ்ஃபுல் பீப்புள்லாம் கரெக்டா அதை ஒரு ஜேர்னல் பண்ணி ஒரு ரெக்கார்டிக்கலா வைக்கிறது மூலமா அவங்களுக்கு அதை யோசிச்சு நிறைய டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. அவங்களுக்கு they know exactly what they want to do. அது எப்படின்னா அவங்களே அவங்களுக்கு ஒரு ஆர்டர்ஸ் கொடுக்குற மாதிரி தான். அது வந்துட்டு ஃப்ரூட்ஃபுல்லான ஒரு ரிசல்ட்ஸ் நமக்கு எனக்கு தருது இல்லையா? பாமர மக்கள் அப்படின்றதுல நான் வந்து உடன்பட்டாலும் வந்து இந்த எழுதி வைக்காத மக்கள் இருந்தாலும் அது வந்து ஒரு சிவிலைசேஷனோட கம்பேர் பண்ணி சொல்றேன். அதாவது ஒரு சிவிலைசேஷன் இருக்குன்னா இந்த சிவிலைசேஷன்ல ரொம்ப முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா மொழி, மதம் இதெல்லாம் தாண்டி வந்து அந்த கலாச்சாரத்துல வந்து கேலண்டர்ன்ற ஒரு விஷயம் இருக்கு. நம்மளோட தமிழர்கள் பாத்தீங்கன்னா நம்மளோட தமிழர்களோட கேலண்டர் பஞ்சாங்கன்றது தான் உலகத்திலேயே ரொம்ப பழைய கேலண்டர். இது வரைக்கும் ஒரு சயின்டிபிகலி ப்ரூவன் தட் வேர்ல்ட்ஸ் ஓல்டஸ்ட் கேலண்டர் இஸ் பஞ்சாங்கம். இந்த பஞ்சாங்கமே வந்து ஒரு ஃபுல் ஸ்கெடியூலிங் தான். ஸ்கெடியூலிங் யுவர் இயர் அஹெட். அதாவது அந்த காலத்துல நம்ம விவசாய நாடு, விவசாய கலாச்சாரம் இல்லையா? அதாவது விவசாயத்துல வந்து எப்போ என்ன பயிர் பண்ணணும், என்னைக்கு பயிர் பண்ணணும், எப்போ வெள்ளம் வரும், எப்போ மழை வரும், எந்த வெதர்ல என்ன பயிர் பண்ணணும், இதெல்லாம் முடிவு பண்ணி ஒரு கேலண்டர் ஃபார்ம் பண்ணி வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் எப்போ திருவிழா பண்ணணும், எப்போ வந்து எதை சாப்பிடக்கூடாது, எப்போ எதை சாப்பிடணும், காலையில என்ன சாப்பிடணும், மதியானம் என்ன சாப்பிடணும், நைட் என்ன சாப்பிடணும், எப்பெல்லாம் எதெல்லாம் சாப்பிடக்கூடாது, இது எல்லாத்தையும் லிஸ்ட் போட்டு ஸ்கெடியூல் போட்டு நம்ம கையில கொடுத்துட்டாங்க. நம்ம இப்போ கலாச்சாரம் மாறிடுச்சு. இப்போ வெஸ்டர்ன் சொசைட்டி ஆனதுனால நம்ம அந்த பழைய பஞ்சாங்கம்னு சொல்லி ஒதுக்கி வச்சிட்டோம் இல்லையா?
ஆனா அந்த பஞ்சாங்கம் வந்து நம்மளோட உடல் மனம் இதெல்லாம் வந்து சீரா வச்சுக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஸ்கெடியூலிங் அப்பயே போட்டு கையில கொடுத்துட்டாங்க. அதை நீங்க உட்கார்ந்து பேப்பர்ல நோட் பண்ணி நோட் புக்ல நோட் பண்ணாதீங்க, நாங்களே உங்களுக்கு போட்டு கொடுக்குறோம்னு சொல்லிட்டு முன்னோர்கள் எல்லாம் சேர்ந்து சித்தர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த ஸ்கெடியூலிங் போட்டு கொடுத்துட்டாங்க. நம்ம விவசாய சமுதாயமா இருந்தா ஒருவேளை நம்ம அதை ஃபாலோ பண்ணி இப்ப கூட நம்ம சக்சஸ்ஃபுல்லா இருக்கலாம். இப்போ ஆடிப்பட்டம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, ஆடிப்பட்டம் அந்த அந்த மாசத்துல என்ன பயிர் பண்ணணும் அப்படின்ற கணக்கு இருக்கு. அதே மாதிரி இப்போ ஒரு குறிப்பிட்ட டைம்ல தான் வந்து காவிரியில தண்ணி வரும், இதுல வெள்ளம் வரும் அப்படின்றத எல்லாத்தையும் கணக்கு போட்டு வச்சிருக்காங்க. ஏப்பா இப்போ இந்த வெதர் சேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும், இந்த குளோபல் வார்மிங் வந்து நம்மளோட வெதர் அஃபெக்ட் பண்ற முன்னாடி வரைக்கும் பஞ்சாங்கத்தை ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணியிருக்காங்க. வெதர் வந்து 99% அக்யூரேட்டா இருந்திருக்கு. நம்மளோட வெதர் ஃபோர்காஸ்ட் பண்றவங்களே வந்து பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணி இருந்திருக்காங்க. ஒரு பழைய இஸ்ரோவோட தலைவர், பழைய தலைவர் இருக்காங்க, நம்ம தமிழ் தலைவர் ஒருத்தர் மயில்சாமி அண்ணாதுரை, அவர் கூட இந்த பஞ்சாங்கத்தை பத்தி பேசியிருக்காரு. அதாவது ஒரு குறிப்பிட்ட வருஷம் வரைக்கும் வந்து பஞ்சாங்கத்துல வந்து மழை பெய்யும்னா அன்னைக்கு மழை பெய்யும், அன்னைக்கு வந்து இந்த இடத்துல புயல் அடிக்கும் அப்படின்ற மாதிரி ஏதாவது மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அன்னைக்கு புயல் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 100% அக்யூரேட்டா நம்மளால சொல்ல முடியாது, ரொம்ப சென்சிட்டிவான அட்மாஸ்பியர் தான். பட் அந்த பஞ்சாங்கம் வந்து குட் பி ஃபாலோட். ஸோ இப்போ உங்களோட இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, உங்களோட இயரையே நீங்க பிளான் பண்ணணும். நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்ட் ஆகுதுன்னா நியூ இயர் அன்னைக்கு செலிப்ரேட் பண்றோம் இல்லையா, செலிப்ரேஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களோட வருஷம், இந்த வருஷத்துக்கான ரெசல்யூஷன்ஸ்லாம் எடுப்போம். நம்ம ஜிம்முக்கு போகலாம், இல்லை இந்த வருஷம் இவ்வளோ வெயிட் குறைக்கணும், இந்த வருஷம் நம்ம ஒரு கோர்ஸ் படிக்கணும், இல்லை நம்ம இந்த வருஷம் ஒரு 4-5 இடத்துக்கு டிராவல் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் போடுறீங்க இல்லையா. சும்மா லிஸ்ட் போடாதீங்க எப்பவுமே. சாதாரணமாக லிஸ்ட் போட்டீங்க அது வந்து பண்ணலாம் அப்படின்னா இந்த ஆட்டோமேட்டிக்காக அது காணாம போயிடும் உங்களோட ஆக்டிவிட்டீஸ்லேருந்து. எப்போ லிஸ்ட் போட்டாலும் டேட்டு பிளான் பண்ணுங்க. இந்த டேட்டுக்குள்ள இது பண்ணணும் அப்படின்றத பிளான் பண்ணுங்க. இதுதான் வந்து ஆர்கனைஸ்டா இருக்கிறதுக்கான முதல் படியே இதுதான், இந்த டேட் அண்ட் டைம் மென்ஷன் பண்றது தான். உங்களோட இயரை பிளான் பண்ணிட்டீங்கன்னா நியூ இயர் அன்னைக்கோ இல்லை இப்போ எப்போ வேணா பண்ணலாம், பட் நியூ இயர் இஸ் சஜஸ்டட் பிகாஸ் இயர் ஸ்டார்ட் ஆகிறதுனால. அந்த இயரை நீங்க பிளான் பண்ணிட்டீங்கன்னா அந்த இயர்ல நீங்க எப்பெல்லாம் பண்ண முடியும் பாருங்க. இது 100% ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்னா இப்போ நீங்க ஒரு குறிப்பிட்ட தேதியில எங்கேயோ டிராவல் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா அந்த டேட்ல சிக் ஆயிடலாம், இல்லை வேற ஏதோ ஒரு எமர்ஜென்சி வரலாம், அதனால உங்களால் டிராவல் பண்ண முடியாம போகலாம். ஆனா அது நீங்க செய்யறதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருக்கும். அந்த ஆர்கனைஸ்டா இருக்கிறதுக்கான அந்த ஸ்கெடியூலிங்க முயற்சி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா யூ கேன் டெஃபினெட்லி ஒர்க் இட் அவுட். ஒரு 90% சக்சஸ் வந்தா கூட இதுல ஒரு பெரிய விஷயம். ஸோ நீங்க சொல்றது பெர்ஃபெக்ஷன் கான் பி அட்டைன் பட் இட் கேன் பி ப்ரூட்டலி சேஸ்டுங்கிற மாதிரி. இது தொட முடியாத ஒரு இடமா கூட பெர்ஃபெக்ட் ஹியூமன் நெவர் எக்ஸிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்கனைஸ்டான ஹியூமன்ஸ் மேபி அதை சேஸ் பண்ண முடியுமே தவிர அது 100% அடைய முடியுமாங்கிறது கொஸ்டின் மார்க். ஏன்னா எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் நிறைய இருக்கு. பட் நம்மளால முடிஞ்ச அளவு நம்ம புஷ் பண்ணிட்டே இருக்கிறது நல்ல ஒரு ப்ராக்டிஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லுவீங்கல்ல. வெல் செட். பெர்ஃபெக்ஷன் கேன் நெவர் பி அச்சீவ்ட். நீங்க வந்து பர்ஃபெக்டா இருக்க ஒரு பெயிண்டிங் இல்லைன்னா ஒரு ஸ்கல்ப்சர் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கூட அந்த ஸ்கல்ப்டர் கிட்ட போய் நீங்க கேட்டீங்கன்னா அவருக்கு அதில் 100% திருப்தி இருக்குமானா சொல்ல முடியாது. ஏதோ ஒரு சின்ன குறை இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தோணும். 100% பர்ஃபெக்ட் இல்லைன்னு நினைப்பாங்க. பிகாஸ் நத்திங் இஸ் பர்ஃபெக்ட் இன் திஸ் வேர்ல்டு. பட் யூ கேன் ஆல்வேஸ் சேஸ் திஸ் பர்ஃபெக்ஷன். சேஸ் பண்றதுல தான் வந்து சக்சஸே இருக்கு. இந்த 100% பர்ஃபெக்டா அச்சீவ் பண்றதுல சக்சஸ் கிடையாது.